பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் ஆறுதலும் மெய்யான ஒரு விடுதலையும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு என்றுதான் சபைகளை பார்த்து, சபை விசுவாசிகளை பார்த்து யோவான் என்கிற தேவனுடைய அப்போஸ்தலன் 3 யோவான் 2 அதிகாரம் வசனம், அதுல 2வது வசனத்துல தெளிவாய் சொல்லுகிறார், நாம் சுகமாய் வாழ்வதுதான் தேவனுக்கு விருப்பம். எண்ணிக்கை புஸ்தகம் 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டான். நாம் ஆசீர்வாதமாய் சுகமாய் பலத்தோடு இருப்பதைத்தான் தேவன் விரும்புகிறான். ஜனங்கள் பலத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவ தூதர்கள் உண்ணுகிற உணவாகிய மன்னாவை கொடுத்தார். வனாந்தரத்தில் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களில் ஒருவர் கூட பலகீனப்பட்டு காணப்படவே இல்லை. எல்லாவரும் நல்ல ஆரோக்கியமாக இருந்தார்கள். எல்லாவரும் நல்ல சுகத்தோடு கூட இருந்தார்கள். இன்று நமக்கு புதிய மன்னாவாகிய வேத வசனங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளினாலே அவன் பிழைத்திருக்கிறான் என்று இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரத்திலும் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மன்னாவை நாம் தினமும் புசிக்கிறதினால, அதாவது வாசிக்கிறது புசிக்கிற மாதிரி, இந்த சரீரமும் இந்த சரீரத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிற ஆன்மாவும் அதற்குள் இருக்கிற ஆவியும் மிக பலனடையும், சுகமாய் இருக்கும். ஆகவே இந்த நாளில் வசனங்களை சொல்லி, வசனங்களை தியானித்து, வசனங்களின் பிரகாரம் என் வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட என்னை கர்த்தருடைய கைகளிலே ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று எழுதியிருக்கிற பிரகாரம் கர்த்தர் என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி வசனத்தை சொல்லி நன்மைகளை தேவனிடத்திலே உரிமை பாராட்டுங்கள். ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். யாக்கோபு வருகிறதை கேள்விப்பட்ட யாக்கோபுடைய சகோதரன் ஏசா 400 அடியாட்களோடு வந்த செய்தியை யாக்கோபு கேட்டதும், தேவனிடத்தில் ஒரு ராத்திரி முழுவதும் தனித்திருந்து ஜெபித்த போது என்ன சொல்லி ஜெபித்தா தெரியுமா? உன் சொந்த தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ, நான் உன்னோடு கூட வருவேன், உன்னை உன் சொந்த தேசத்துல சமாதானமாய் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னீர். இப்பொழுது நிலைமை தலைகீழா இருக்கு. நீங்க சொன்னதுனால தான் நான் புறப்பட்டேன். என் சகோதரன் எனக்கு எதிராய் வருகிறார்.
என் சொன்ன பிரகாரம் என்னை சமாதானத்தோடு கூட நடத்த வேண்டும் என்று சொல்லி அவன் மன்றாடினான். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு ராத்திரிக்குள்ள மிகுந்த பழிவாங்கும் எண்ணத்தோடு தீவிரமாய் அந்த மனுஷனை அவர் மாற்றினார். எப்போதுமே நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தான் தேவனிடத்துல நாம் மன்றாடுவதற்கு, நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அதிகமாய் பயன்படுத்த வேண்டியது பிரியமானவர்களே அவசியம் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீதிமான் பனையை போல செழித்து லீபனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்றுதான் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீதிமான் முதிர் வயதிலும் கனி தந்து மிகவும் செழிப்பாயிருப்பான் என்றுதான் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சியின் குரல் ஒலிக்கும் என்றுதான் 118வது சங்கீதம் 14-15 வசனத்திலே சொல்லி இருக்கிறார். கேடு வரும் நாளில் தன் கூடாரத்தின் மறைவிலே என்னை மறைத்து என் தேவன் என்னை காக்கிறவர் என்று சொல்லிதான் சங்கீதக்காரன் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். நீதிமான்கள் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பார்கள் என்றுதான் வசனம் சொல்லுகிறது. ஆம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுகப்பட்ட அனுபவம் இருக்கிறது என்று சொன்னால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்களுக்குரிய வாக்குத்தத்தங்களின் பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் பிரியமானவர்களே உரிமையாளர்கள், பங்காளர்கள், அதை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்கள். அதனால தேவ சமூகத்தில் பலவீனமானா கூட நான் ஒரு பலவீனன் என்றல்ல, நான் ஒரு பலவான் என்று சொல்லிக் கொள்ளட்டும் என்றுதான் யோவேல் 3ஆம் அதிகாரம் அல்லது 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. பலவீனனும் தன்னை ஒரு பலவான் என்று சொல்லிக் கொள்ளட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, நீங்கள் தேவனுடைய அழைப்பில் ஒரு நபராய் இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார், மோசேயை ஆண்டவர் அழைத்தார், தாவீதை ஆண்டவர் ராஜாவாக இஸ்ரவேலை ஆளும்படி அழைத்தார், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி சாலோமோனை அழைத்தார். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். பேதுருவை திருச்சபையின் தலைவனாயிருந்து நடத்த வா என்று சொல்லி அழைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்களுக்கு பெரும் கண்ணியாயிருந்து சிறையில் அடைக்க தீவிரமாய் போன சவுலை அழைத்தார், புறவினத்தாருக்கு சுவிசேஷம் அறிவிக்க. இப்படி யாரையெல்லாம் ஆண்டவர் அழைத்தாரோ அழைத்த சகல பேரும் சில பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் வழியாய்த்தான் அந்த உயர்ந்த அழைப்புக்குரிய அந்த நன்மைகளை சுதந்தரித்துக் கொண்டார்கள். உங்கள் மேல கர்த்தருடைய திட்டம் இருக்குன்னா உங்களை பலமா பிசாசு தாக்குவான், பலமாய் சோதிப்பான், பலமாய் எதிர்ப்புகளை கொண்டு வருவான். ஏன் எனக்கு இந்த எதிர்ப்புகள்? ஏன் இவ்வளவு சோதனைகள்? ஏன் இவ்வளவு திடீர் நெருக்கங்கள்? காரணம் இல்லாத மன குழப்பங்கள் எதனால அப்படின்னு நீங்க கேட்டு மண்டைய குடைஞ்சு கொண்டிருப்பதை காட்டிலும் உங்க மேல
தேவன் தன்னுடைய அநாதி தீர்மானத்தின் படியான திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு காலங்களையும் நேரங்களையும் அவர் முடிவு செய்து அதற்கு நேராய் உங்களை நடத்துகிறார் என்பதை நீங்கள் அறியவும் இல்லை, உணரவும் இல்லை. கண்கள் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவும் இல்லை, இருதயம் உணரவும் இல்லை என்று சொல்லுகிற பிரகாரம் தான் இருக்கிறது. ஆனா ஆண்டோடைய ஏதோ ஒரு திட்டம் உங்கள் மேல இருக்கிறதுனால தான் அந்த திட்டம் நிறைவேறுக்கு முன்பு உங்களை நிலைப்படுத்த ஸ்திரப்படுத்த தேவனும் சில வேளைகளில் உங்களை பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து கொஞ்சம் மௌனமாய் காத்திருப்பார். சிலர் இதுல தேவன் எனக்கு உதவி செய்யவில்லை, தேவன் எனக்கு பாதுகாப்பை அளிக்கவில்லை, தேவன் எனக்கு நல்ல வழிகளை காண்பிக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போவார்கள். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டு. நான் அதை சொல்லி இந்த செய்தியை தொடருகிறேன். பிரியமானவர்களே, கழுகு முட்டையிட்டு அந்த முட்டை பொரிப்பதற்காக நல்ல அழகான உறுதியான ஒரு கூட்டை முதல்ல கட்டும். அதுக்குள்ள முட்டையை கொண்டு வைத்து அதன் மேல இருந்து அந்த முட்டை குஞ்சு பொரிக்கும் வரைக்கும் அடைகாக்கும். அடைகாக்கும் வரைக்கும் அந்த கூட்டை விட்டு வெளியே வராது. மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் பனி பெய்தாலும் கூட்டுக்குள் இருக்கிற குஞ்சுக்கு எந்த பாதிப்பும் இல்லாதபடி அவ்வளவு தூரம் பிரியமானவர்களே அந்த கூடு பாதுகாப்பானதாய் செய்யப்பட்டிருக்கும். தாய் கழுகு பறந்து வெளியில போய் இறை தேடும். தீவிரமா இறை தேடி பிடித்து கொண்டு வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு வாய்களிலேயே ஊட்டிவிடும். அப்ப எல்லாம் குஞ்சு கழுகுகள் மனசுக்குள்ள நினைக்குமா, தாய்க்கு நம்ம மேல எவ்வளவு கரிசனை, எவ்வளவு அன்போடு நம்மை கவனித்துக் கொள்ளுகிறது, எந்த கஷ்டமும் நமக்கு கொடுக்காம உணவு வரைக்கும் நம்முடைய பக்கத்துல கொண்டு வச்சு நம்மை கவனித்துக் கொள்கிறது என்று சொல்லி சந்தோஷப்படுமா. கொஞ்ச காலம் அப்படித்தான் தாய் கழுகு குஞ்சு கழுகுகளை கவனித்து வரும். குஞ்சு கழுகுகளுக்கு சிறகு முளைக்க தொடங்கின பிறகும் அது பறப்பதற்கு முயற்சி எடுப்பதில்லை. காரணம், தாய் கழுகுதான் எல்லாவற்றையும் கொண்டு வந்து நமக்கு கொடுக்கிறதே என்று சொல்லி அமைதியாய் இருந்து விடுமா. திடீரென்று ஒரு நாள் தாய் கழுகு கூட்ட சில நேரங்கள்ல அசைக்குமா. அப்பதான் குஞ்சு கழுகுகளுக்கு ஒரு யோசனை, இதுவரைக்கும் நன்றாக தன்னை கவனித்துக் கொண்டிருந்தது, இப்ப ஏன் திடீரென்று சொல்லி கூட்டை அசைக்கிறது, நமக்குள்ள ஒரு ஷேக், அதாவது ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறதே என்று சொல்லி யோசிக்க ஆரம்பிக்குமா. திடீரென்று சொல்லி கூட்டின் மேல் பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு கம்பையும் ஒவ்வொரு பிரியமானவர்களே இந்த இலைகள் போன்றவற்றையும் தன் அலகினாலே கொத்தி கொத்தி வெளியே வீசிவிடுமா. இதுவரைக்கும் வெயில் பனி மழை கூட்டுக்குள் விழாதபடிக்கு மிக பாதுகாப்பாக இருந்த அந்த கழுகு கோடு இப்ப வெயில் அடிச்சா குஞ்சு கழுகுக்கு மேல வெயில் படக்கூடிய அளவுக்கு கூட்ட கொஞ்சம் கொஞ்சமா கலைக்க தொடங்கிட்டு. அப்போதெல்லாம் குஞ்சு கழுகு இப்படித்தான் நினைக்குமா, ஏன் திடீர்னு தாயுடைய சுபாவத்துல மாற்றம்,
நன்றாக கவனித்துக் கொண்டிருந்த தாய் கழுகு இப்பொழுது எடுக்கிற ஒவ்வொரு நடைமுறைப்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு இடரலாய் இருக்கிறதே. ஏன் ஏன் தாய் கழுகின் சுபாவத்துல மாற்றம்? ஏன் தாய் கழுகு முன்பு போல நமக்கு இறை கொண்டு வருவதில்லையே ஏன் என்று சொல்லி அது பல முறை யோசிக்க தொடங்கி, இப்ப முன்பு போல நம்முடைய தாய் கழுகு இல்லை, நம்ம மேல பாசமே இல்லை, நம்மை குறித்து ஒரு அக்கறையே இல்லை, நம்மை கைவிட்ட மாதிரி தான் அப்படின்னு நினைக்க தொடங்கும். ஒரு நாள் திடீரென்று சொல்லி கூட்டின் சகல மேல் பகுதிகளையும் பிரித்து தள்ளி திறப்புண்டாக்கி அந்தரத்திலே தொங்கக்கூடிய அசையக்கூடிய அளவுக்கு கீழ்ப்பகுதி மட்டும் வைத்துவிட்டு மற்ற பகுதிகள் எல்லாம் தன் அழகினாலே கொத்தி வெளியே தள்ளிவிட்டது. இப்போ காற்றடிச்சா கொஞ்சம் கீழே விழ வேண்டிய நிலையில் இருக்கு, எந்த சைடும் பிடிப்பில்லை. மழை வெஞ்சா முழு உடலும் மழை தண்ணீரினால் நனையக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு. வெயில் அடிச்சா வெயிலும் அதுக்கு மேல பலமா உஷ்ணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இப்ப தடையே இல்லாதபடி மேல கூரை இல்லாததால வெயில் அப்படியே மேல வந்து அடிக்குது. இப்ப தாய் கழுக குறிச்சு குஞ்சுகளுக்கு வெறுப்பு உண்டாகுது. நல்லா கவனித்துக் கொண்டிருந்த தாய் கழுகு இப்ப இப்படி எல்லாம் பண்ணுதே அப்படின்னு சொல்லி அவங்க அது துக்கப்படுமா. ஒரு நாள் திடீரென்று சொல்லி இந்த தாய் கழுகு தன் குஞ்சுகளை அந்த கூட்டின் மேற்பரப்பில் இருந்த குஞ்சுகளை திடீரென்று சொல்லி தள்ளிவிட்டு நிற்கிறது. குஞ்சு கழுகுகள் அந்தரத்துல வேகமா பாறையில மோதக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது, சிறகடிக்கல. அப்ப திடீரென்று சொல்லி பாறையில மோதுவதற்கு முன்பாகவே தாய் கழுகு சிறகை பலமாய் விரித்து தன் சிறகுல தன் குஞ்சுகளை அப்படி பிடித்துக் கொள்ளுமா, திரும்ப கூட்டுல கொண்டு வந்து வைக்கும். மரணம் சம்பவிக்க வேண்டிய அளவுக்கு நிலைமை மோசமாயிருச்சு அப்படின்னு சொல்லி குஞ்சு கழுகெல்லாம் வேதனைப்படுமா. ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளுகிறது? நம்ம கீழே தள்ளி விட்டது, அதுக்கப்புறம் பாறையில மோத வேண்டிய நேரத்தில் தன்னுடைய சிறகால தாங்கி கொண்டது என்று சொல்லி இவர்கள் இந்த குஞ்சு கழுகுகள் சிந்திக்க தொடங்கின. திடீரென்று மறுபடியும் தள்ளிவிடும். இப்பதான் குஞ்சு கழுகுகள் தன்னுடைய செட்டைகளை வைத்து மெதுவாய் அடிக்க தொடங்கினது. இப்படி படிப்படியாய் குஞ்சு கழுகுகளும் பறப்பதற்கு பழகி கொண்டது. அதற்கு பிறகுதான் இறை பிடிப்பதற்கும் இந்த குஞ்சு கழுகுகளை கொண்டு போக ஆரம்பித்தது. தங்களாகவே தங்கள் தேவையை சந்திக்கத்தக்கதான அளவுக்கு இந்த குஞ்சுகளுக்கு பயிற்சி கொடுத்தத பிறகுதான் இந்த குஞ்சு கழுகுகள் புரிந்து கொண்டதா. இப்ப எதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில திடீர் போராட்டங்கள், திடீர் நெருக்கங்கள், திடீர்னு காரணம் இல்லாமலே சில குழப்பங்கள், இதெல்லாம் நம்மை உருவாக்குவதற்கும் நம்மை தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்கு நேராக பலப்படுத்தி நடத்துவதற்கும் ஒரு பயிற்சியின் காலம் என்று சொல்லி அவைகள் அறிந்து கொண்டது என்று சொல்லி சொல்லுவார்கள். பொதுவா நாமும் தேவனுடைய திட்டத்தில் இருப்போம் என்று சொன்னால், தேவனுடைய திட்டத்தில் நமக்கும் சில வாய்ப்புகள் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட சில போராட்டங்கள் நமக்கு பயிற்சிக்காக கொடுக்கப்படும் என்பதுதான் உண்மை. ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தராகிய தேவன் நிச்சயமாகவே உங்களை தாங்குவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஏந்துவார், உங்களை தப்புவிப்பார். எந்த சத்துருவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம், நீங்கள் சத்துருக்களை
மேற்கொள்ளும்படியான நல்ல பலத்தை பெற்றிருக்கிறீர்கள். அதை நீங்களாக உணர்ந்து அறிந்து புரிந்து கொள்ள நீங்கள் ஆயத்தப்படுங்கள். இதை சொல்லும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்திற்கு வருகிறது. நான் வந்த ஆரம்ப காலத்துல சபையை சுற்றி வீடுகள் கிடையாது. அதிகமா சின்ன காடு போல இருந்த பகுதி. அதனால அடிக்கடி எங்கள் பகுதிக்கு விஷத்தன்மை நிறைந்த பாம்புகள் வரும். அந்த காலத்துல வரும்போது ஒருவருடைய துணையோடு பாம்பை விரட்டுவோம் அல்லது அடித்துக் கொள்ளுவது வழக்கம். இப்படி பல முறை எங்களுக்கு தொல்லை கொடுத்த அல்லது தொல்லை கொடுத்து விடுமோ என்று நினைத்து அந்த காலத்துல சில சர்ப்பங்களை அடித்துக் கொண்டிருக்கிறோம். தனியாய் அல்ல, அந்த தைரியம் வரவே இல்லை. கூட இருக்கிற மற்ற சகோதரர்களை வைத்து எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி. ஒரு முறை நாங்கள் இருக்கிற சபை அருகில் ஒரு கான்வென்ட் இருக்கு. அந்த கான்வென்ட்ல திடீரென்று சொல்லி ஒரு பாம்பு வந்து விட்டது. எல்லாருமே சிஸ்டர்ஸ் பயந்து போனாங்க. உடனே எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. இதுவரை நான் தனியாய் போய் பழக்கம் இல்லை. அன்னைக்கு அந்த போனை நான் தான் எடுத்து பேசினேன். அதனால அந்த பொறுப்பு என் மேல விழுந்தது. நான் யாரை தேடி போனாலும் ஏதாவது சாக்கு போக்கு சொன்னாங்க. நீங்க போய் அதை ஒன்று அடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி, இல்லை நான் தனியா இப்படி நீங்க வாங்க அப்படின்னு, இல்லை நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் என்னை தனியாவே விட்டுட்டாங்க. நாங்கள் போகும்போது தான் பார்த்தேன், என்னை விட நீளமாயிருக்கு பெரிய பாம்பு. அன்றைக்கு விசேஷமா என்னை அறியாமலே அன்றைக்கு நான் உபவாசத்தோடு கூட ஜெபத்தில் இருந்தேன். காலையில சாப்பிடாம நல்ல உபவாசத்தோடு கூட ஜெபத்தில் இருந்தேன். என்னோட வயதான ஒரு தாய் மாத்திரம் வந்திருந்தார்கள். அங்க போகும்போது பிரியவங்களே நல்ல நீளமா அப்படியே படுத்து கிடக்கிறது. எங்களை அழைத்த சிஸ்டர்ஸ் சொன்னாங்க, அதை அடிங்க அப்படின்னு. எனக்கு உள்ளுக்குள்ள பயம். இதுவரை நம்ம அப்படி அடிச்சதில்லை தனியா. இப்போ திடீர்னு இவங்க இப்படி சொல்லுதாங்களே, நம்மளை நம்பி அவங்க இருக்கிறாங்க, அதில் அவசரப்படக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் பாருங்க ஒரு அடி அதன் மேலே அடித்தேன் பாருங்க. அது அப்படியே விழுந்துட்டு எழும்பவே இல்லை. இப்படி ஒரு காலம் நடக்காது. பாம்பு படம் எடுத்துனுக்கு ஒரு அடி அடிச்சோன்னா கீழே விழுந்தது. சின்னதா தான், ஒன்றுமே அதுக்கு பிறகு அசையவே இல்லை. பின்ன நான் கம்பால அதை குத்தி பிடிக்க கொஞ்சம் சருகளை போட்டு கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றி அதை கொளுத்தி விட்டாங்க. அது இறந்து போச்சு. அப்பதான் நான் ஒரு காரியத்தை புரிஞ்சு, நம்மை பலப்படுத்தி சில தீமையின் ஆதிக்கத்தை அழிக்க முதல்ல சின்னதா பல பேரோடு சேர்ந்து ஒரு பயிற்சியை கொடுத்தாலும், தனியாய் தீமையை எதிர்த்து அதன் ஆதிக்கத்தை அழிக்க நமக்குள் இருக்கிற பலத்தை நாம் உணரும்படி சில இடங்கள்ல கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்துவான். அப்படித்தான் தாவீதுக்குள்ள இருக்கிறத தாவீதும் அறிந்து கொள்ள, கோலியத் என்ன அதுக்கு மேல வந்தாலும் என்னால முடியும் என்பதை அவன் உணர்ந்து கொள்ள கர்த்தர் ஒரு பயிற்சியின் வழியாய் சிங்கத்தை கிழித்து கரடியை கிழித்து சின்ன சின்ன பயிற்சிகளை பெற்று கடைசியில பெரிய வல்லமைகளை விழத்தாட்ட அவன் துணிகரம் கொண்டு, பிரியமானவர்களே, ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக பனைமரம் போல் நின்ற மனுஷனை எதிர்த்து ஜெயித்தான். இப்படித்தான் சில தீமைகளை மேற்கொள்ள நம்மை பலப்படுத்தும்படி சில பயிற்சிகளாயிருக்கோ அல்லது சில அனுபவங்களாயிருக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கை சிக்கல்கள். நாம் அப்படித்தான் நினைக்கணும். இதுக்கு மேல கர்த்தர் என்னை நடத்துவார். இது என்ன, இதையெல்லாம் மிதித்து நான் எழும்புவேன். எது உன்னை கீழே தள்ளினதோ அதை நீ மிதித்து எழுப்புவாய் என்றுதான் வேதம் சொல்லுகிறது.
ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பிரேயருக்காக போன போது நான் மிகுந்த பாரத்தோடு கூட காணப்பட்டேன். அந்த நாளில் சபை ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ண தொடங்கினார். அப்பொழுது திடீரென்று சொல்லி அவரிடத்திலும் தீர்க்க தரிசனம் புறப்பட்டு வந்தது. அவர் இப்படி சொன்னார், எது உங்களை கீழே தள்ளினதோ அதை நீங்கள் மிதித்து எழும்புவீர்கள். நான் உடனே நோட்ஸ் எடுப்பதற்காக கொண்டு போன புஸ்தகத்தில் நான் அதை எழுதி கொண்டேன். இது எனக்காய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்று சொல்லி நான் அதை பிடித்துக் கொண்டேன். பிறகு விளக்கம் தெரியாமல் இருந்தது. இந்த ஜெபமெல்லாம் முடிஞ்சு சபைக்கு வந்தபோது எனக்கு மெய்ப்பனாயிருந்த சபை தலைவரிடத்தில் வந்து இந்த காரியத்தை விளக்கி சொன்னேன். எது உன்னை கீழே தள்ளினதோ அதை மிதித்து நீ எழும்புவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படின்னா என்ன என்று கேட்டபோது அவர் சொன்னார், 10 சகோதரர்கள் சேர்ந்து யோசேப்பை குழியில தூக்கி போட்டார்கள். அவர்களை மறுபடியும் தங்களுக்குள்ள எண்ணங்களை மாற்றிக்கொண்டு யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி விட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதுபோல கர்த்தர் நம்மை தூக்கி விடவும் ஜனங்களை ஏற்படுத்துவார். தள்ளுவதற்கு சிலர் இருந்தாலும், தூற்றுவதற்கு சிலர் இருந்தாலும், பழிப்பதற்கு சொல்லி சிலர் இருந்தாலும், இதை கடந்து மறுபக்கத்துல நமக்கு ஆதரவாய் பேசுகிறவர்களையும் ஆறுதலாய் பேசுகிறவரையும் கர்த்தர் எழுப்பி தருவார். அந்த காலத்தில் நாம் மகிழ்ந்திருப்போம். அந்த காலத்தில் மிகவும் சமாதானத்தை காண்போம் என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிற சத்தியம். ஆனா தொடக்கத்தில் இன்றைக்கு நான் ஒரு சம்பவத்தை தெள்ளத் தெளிவாய் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இன்று காலையில வாட்ஸ்அப்ல ஆடியோ செய்தி ஒரு 5 நிமிஷம் பேசி சிலருக்கு அனுப்புவது என்னுடைய வழக்கம். 2015 பிரியமானவர்களை தொடங்கின இந்த வாட்ஸ்அப் ஊழியம் கர்த்தருடைய கிருபையினால 2021 வரைக்கும் இதுவரைக்கும் அதாவது வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்பி ஜனங்களுக்கு வேத வசனத்தை சொல்லுகிற அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். கிட்டத்தட்ட 2015 ஜூன் மாசத்துக்கு பிறகு நினைக்கிறேன் தொடங்கின காரியம் 7 வருஷமாக போகுது. கர்த்தர் கிருபையாய் நடத்தி இருக்கிறார். சில நாட்கள் அதிகாலையிலேயே எழும்பி வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்று ஜனங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். இப்ப கொஞ்ச காலமா 1 மணி நேர பிரசங்கத்துக்கு ஈஸியா வார்த்தைகள் கிடைக்கிறது போல இந்த 5 நிமிஷ வார்த்தை பிரசங்கிப்பதற்கு சிலங்கள்ல கடினமாயிருக்கும், வார்த்தைகள் கிடைக்காம இருக்கும். அதனால காலையில அதிகாலையில மெசேஜ் அனுப்ப வேண்டிய நான் சில நாட்கள் காலையில 10 மணி 9 மணி 10:30 மணி இந்த நேரத்துல அனுப்புகிறேன். இது சோம்பலின் காரணமாய் அல்ல, அல்ல சோர்வின் காரணமாகவும் அல்ல. 5 நிமிஷம் ஷார்ட்டா ஒரு சுவிசேஷம் சொல்ல போறோம். அதுக்கு தேவன் என்ன கருப்பொருளை கொடுக்கிறார் என்பதை கேட்பதற்கு அவர் சமூகத்தில் இருந்தா சில நேரங்களில் தடுமாற்றமாக இருக்கு. வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு தாமதம் எடுக்கும். அப்படித்தான் இன்றும் காலையில 9 மணி வரைக்கும் அப்படியே உட்கார்ந்து தலையை கட்டில சாய்த்து வசனம் கிடைக்கும் வரைக்கும் காத்திருந்தேன். சரியாய் 9 மணி இருக்கும். திடீரென்று சொல்லி உள்ளத்துல ஒரு வார்த்தை வந்தது. இன்றைக்கும் பாருங்க, நான் பேச வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு செய்தி தலைப்பு எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து
நான் அங்கு போட்டிருக்கிறேன் தலைப்பு. நான் சம்பவம் இதுவரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து பேசுவதற்கு என்னிடத்திலிருந்து வார்த்தை வராமல் அது தடைபட்டிருக்கிறது. அதுக்கு பதிலாய் இன்று காலையில சொல்லப்பட்ட வார்த்தை தான் எனக்கு முன்னால நிற்கிறதுனால நான் முடிஞ்ச வரைக்கும் அதை பேசி உங்களுக்காக ஜெபித்து வாய்ப்பு கிடைக்கிற நாளிலே ஆண்டோடைய வருகை குறித்து எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து பேசலாம் என்று நான் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பேச விரும்புகிறாரோ அதற்கு என்ன நான் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். நான் விரும்பி பேசுவதல்ல, உங்களுக்கு ஆறுதலை கொண்டு வருவது. நான் விரும்பி எதையாவது தெரிந்து கொண்டு பேசுவதனாலேயும் ஒருவேளை பிரசங்கம் கேட்பதற்கு அருமையாய் இருந்தது என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளலாமே தவிர, உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்ததா, உங்களுக்குள்ள ஒரு அசைவை கொண்டு வந்ததா, உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை மாற்றத்தை கொண்டு வந்ததா என்று கேட்டா நான் சொல்லுகிற வார்த்தையிலிருந்து வராது. தேவன் வார்த்தை வெளிப்படுத்துவார் என்று சொன்னா நிச்சயமாய் அது உங்களுக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு விடுதலையை கொண்டு வருகிறதாய்த்தான் இருக்கும். இப்ப காலையில நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இருதயத்துல சரியா 9 மணிக்கு ஒரு வார்த்தை வந்தது. இது என்ன வார்த்தை அப்படின்னா, எரிகிற நெருப்பை, பற்றி எரிந்து கொண்டிருக்கிற தீச்சோலையை தண்ணீரை கொண்டு அணைத்து போடலாம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. நல்ல நறுமண தைலம் உள்ள படிக சிமிழுக்குள் செத்த ஈக்கள் விழும் என்று சொன்னால் அதன் மனம் நாற்றமாய் மாறி போகும். அந்த வாசனை, நல்ல மனம் உள்ள வாசனை இப்ப நாற்றம் உள்ள வாசனையாய் மாறி போகும். காரணம், ஏற்கனவே வாசம் உள்ளதுதான், அதுல ஈக்கள் விழுந்து செத்து போனதினாலே அந்த செத்து போன ஈக்களில் இருந்து புறப்படுகிற நாற்றம் இந்த வாசனையை கெடுத்து போடுகிறது. தொடக்க நூல்ல 33ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது, 33ஆம் அதிகாரமா அல்லது 35ஆம் அதிகாரமானு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அதுல யாக்கோபுடைய மகள் தீனாள் இருக்கிற அந்த அவங்க வந்து, அதாவது லாபானுடைய தேசத்திலிருந்து சொந்த தேசத்துக்கு வருதாங்க. நடை பிரயாணமா வர்றதுனால அங்கங்கே கூடாரம் அமைத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்ச நாள் தங்கி அப்படியே பிரயாணத்தை கொஞ்சம் கொஞ்சமா செய்தார்கள். ஒரு பட்டணத்துல வந்தபோது அதுல கூடாரம் அடித்து யாக்கோபு தன் மனைவி பிள்ளைகளோடு வாசம் பண்ண, அவருடைய பிள்ளைகள் அங்கேயே தங்களுடைய ஆடு மாடுகளை மேய்க்க போய்விட்டார்கள். சரி, பட்டணம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக யாக்கோபுடைய மகள் அந்த பட்டணத்தை சுற்றி வருகிறாள். அவள் அழகுள்ளவள் என்று கண்டு அந்த பட்டணத்தின் தலைவனுடைய மகன் அவளை கட்டாயப்படுத்தி பிடித்து கொண்டு போய் அவளை கற்பழித்தான். அதற்கு பிறகு அவளை ஆறுதல் படுத்தி, நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன், உன்மேல அவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டான். இந்த செய்தி யாக்கோபுக்கு தெரிய வருகிறது. யாக்கோபு ஒன்றுமே பேசவில்லை. வீட்டுல ஆண் பிள்ளைகள் இல்லை, வந்தா இனி என்ன நடக்குமோ என்கிற பயம், அந்நிய தேசம், எப்படி இந்த பிரச்சனையை கையாள்வது என்பதான ஒரே குழப்பத்தில் இருக்கிறார். இந்த நேரத்துல இந்த பெண்ணை கற்பழிச்சவன் தன் தகப்பனிடத்துல போய் காரியத்தை சொல்லி, அந்த பிள்ளை மேல எனக்கு அவ்வளவு விருப்பமாக இருக்கு, அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி தாங்க, நீங்க போய் பெண் கேளுங்க என்று சொல்லி தகப்பனை கட்டாயப்படுத்தி தகப்பனும் மகனும் யாக்கோபை சந்திக்க வருகிறார்கள். இப்பதான் வெளியில ஆடு மேய்க்க போன
யாக்கோவுடைய பிள்ளைகள், அதிலேயும் இந்த தீனாளோடு பிறந்த சகோதரர்களும் வீட்டுக்கு வந்து சேருகிறார்கள். யாக்கோபுக்கு 2 மனைவி, 2 மறுமனையாட்டிகள். இவங்க 4 பேருக்கும் 12 ஆண் பிள்ளைகளும் தீனாளுங்கிற ஒரு பெண் பிள்ளையும் பிறந்தார்கள். 4 பேர் வழியா. அதுல ஒரு மனைவியுடைய மகள் தான் தீனாள். அவளோடு பிறந்தவர்கள் உண்டு. அவளுடைய சித்திக்கு பிறந்த பிள்ளைகள் உண்டு. இதுல தீவிரமாய் நிற்கிறது அவளோடு பிறந்த சகோதரர்கள் என் தங்கையை வேசியை போல் நடத்தினவர்களை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி தீவிரமா நிற்கிறாங்க. இப்ப அவளை கெடுத்தவனும் தகப்பன் வந்து சமாதானம் பேசி என் மகன் செய்தது தப்புதான், அவனை மன்னிச்சு கொள்ளுங்க, என் மகன் உங்கள் மகளை விரும்புகிறான், அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, நன்றாக நாங்கள் கவனித்துக் கொள்ளுவோம், ஒரு குறை வைக்க மாட்டோம், எங்களை புறவினத்தார் என்று நீங்கள் பார்க்க வேண்டாம், தயவு செய்து சம்பந்தம் பேசுங்கன்னு சொன்ன உடனே அவளோடு பிறந்த 2 சகோதரர்கள் சிமியோனும் லேவியும் உள்ளுக்குள்ள வேற அபிப்பிராயம் வைத்துக்கொண்டு, திட்டத்தை வைத்துக்கொண்டு வெளிப்பிரகாரமாய் அவர் என்ன பேசினார்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நாங்கள் விருத்த சேதனம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் விருத்த சேதனம் செய்யாதவர்கள். ஆகவே விருத்த சேதனம் செய்யாத ஒரு நபருக்கு எங்கள் பிள்ளையை திருமணம் செய்து கொடுப்பதில்லை. நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள சம்மதித்தால் எங்கள் சகோதரியை உங்களுக்கு, உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பதில் எங்களுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்றான். சரி, நான் இனத்தாரோடு பேசி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி இந்த தகப்பனும் மகனும் ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போய் இப்படி ஒரு கூட்டம் ஜனங்கள் நம்முடைய தேசத்தின் எல்லையில் இருக்கிறாங்க, நல்ல வசதியோடு இருக்கிறாங்க. அவளுடைய மகளை என் மகன் திருமணம் செய்ய விரும்புகிறான். ஆனா ஒரே ஒரு தடை, விருத்த சேதன தடை. அவங்க விருத்த சேதனம் செய்யக்கூடியவர்களாம். நாம விருத்த சேதனம் செய்து கொண்டால் நம்முடைய பெண்களை அங்க திருமணம் செய்து கொடுத்து, அவர்கள் பெண்களை நாம் திருமணம் செய்து கொடுத்து ஒன்றாய் இருக்கலாம், அவங்களோட சொத்துக்கள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி தன் தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு சொன்னதும், ஒரே நாளில் அந்த தேசத்தில் உள்ள சகல ஆண்களும் விருத்த சேதனம் செய்து கொண்டார்கள். இப்ப இந்த லேவியும் சிமியோனும் விருத்த சேதனம் செய்த இந்த ஜனத்துக்கு 3வது நாள் நோவெடுக்கும் என்று தெரிந்து கூரிய ஆயுதங்களோடு அப்படி பட்டணத்துக்குள்ளே நுழைந்து பட்டணத்தில் உள்ள எல்லா ஆண்களையும் கொன்று போட்டார்கள். இந்த செய்தி யாக்கோபு கடன் சொன்ன யாக்கோபு சொல்லுகிறார், ஐயையோ, ஜனங்கள் மத்தியில என்னுடைய வாசனையை கெட்டு போக பண்ணிவிட்டீர்களே, இதை கேள்விப்படுகிறவர்கள் நமக்கு எதிராக எழும்பினால் நாம் என்ன செய்வது? வாசனை எப்பொழுது கெட்டு போகிறது என்று சொன்னால், தீமையான காரியங்களை செய்யும் போதும், முன்பின் யோசிக்காமல் செய்யும் போதும், பழிவாங்கும் எண்ணத்தோடு நடக்கும் போதும், பழிவாங்கக்கூடிய அந்த நினைவுகளோடு வாழும் போதும், அதுவரைக்கும் நமக்குள்ள இருந்த வாசனை அது கெட்ட வாசனையாய் மாறும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நல்ல நறுமண தைலத்துல செத்த ஈக்கள் விழுந்தா அதன் மனம் கெட்டு போகும் என்று சொல்லி, ஆகவே யாக்கோபு அந்த பட்டணத்தை விட்டு உடனே பயந்து ஓடி போனான். அவர்களை ஜனங்கள் நெருக்கின போது யோசேப்பை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய தேவன், பிரியமானவர்களே, அந்த பட்டணத்துல ஒரு பெரும் திகிலை உண்டு பண்ணி ஜனங்கள் யாக்கோபை நெருங்காதபடிக்கு யாக்கோபுடைய சந்ததியை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் அங்கே இடைப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்ல வருகிற காரியம், பெரும் நெருப்பையும் தண்ணீர் அவித்து போடும், அணைத்து போடும். நம்மிடத்திலிருந்து புறப்படுகிற சில பாவ குணங்கள் தேவனுடைய கிருபைகளையும், தேவன் தந்த நல்ல அழைப்பையும், தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தையும் அணைத்து போடும், மங்கி போக பண்ணும்,
எழும்ப விடாது, ஜொலிக்க விடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்தின காரியத்தை நான் காலையில் ஆடியோவாய் பேசினதை நான் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். சிம்சோனுக்குள்ள ஒரு பராக்கிரமம் செய்கிறதான ஒரு அபிஷேகம் இருந்தது. அதை கொண்டு பெலிஸ்தியர்களை கலங்க பண்ணினான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. பெலிஸ்தியரால இந்த ஒரு மனிதன் சிம்சோனை எதிர்க்க முடியவில்லை. ஒரு பச்சை கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்று குவித்தவன் இந்த சிம்சோன். இவ்வளவு பராக்கிரமமாய் காணப்பட்ட மனுஷன் அந்த வல்லமையில நிலைத்திருந்து இன்னும் அதிகமாய் சாதித்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அரண் போல இருந்து ஜனங்களை நடத்தி இருக்கலாம். ஆனால் அவருடைய வல்லமையை அணைத்து போட்டது எது என்று கேட்டீங்கன்னா, பாவம், விபச்சாரம் என்கிற பாவம், வேசித்தனம் என்கிற பாவம், சரீர இச்சைக்காக அலைந்து திரிந்தானே, அது அவனுடைய வாழ்க்கையில இருந்த தேவ கிருபையையும் தேவ பலத்தையும் அவித்து போட்டது, அணைத்து போட்டது. பாவம் செய்கிற பரிசுத்தவானுக்குள் இருக்கிற அபிஷேகம் அனல் இல்லாததாய் போய்விடும். அபிஷேகம் செயல்படாமல் போய்விடும். அபிஷேகம் குறைந்து போய்விடும். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியுது. எப்ப நிரம்பி அடைஞ்சதுன்னா, கர்த்தரை மெய்ப்பராய் கொண்டிருந்த வரைக்கும், கர்த்தரை பிரியமானவர்களை துதித்த காலத்தில். ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த தாவீது தன் வீட்டின் மேல் மாடியிலே ஒரு நாள் உலாவிக் கொண்டிருக்கும் போது பக்கத்து வீட்டில் ஒரு பெண் குளித்துக் கொண்டிருந்ததை கண்டதும் அவள் மேல் இச்சை கொண்டாள். அந்த இச்சையினால அவனுக்குள் கிரியை செய்கிற ஒரு அபிஷேகம் மங்க தொடங்கினது. தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவம் குறைய தொடங்கினது. அவன் முரட்டாட்டம் பிடித்தவனாய், குருட்டாட்டம் பிடித்தவனாய் அந்த பெண்ணை தன் பக்கத்தில் வைத்து பல காரியங்களை பேசி அவளை பிரியமானவளை அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பிறகு நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசி வழியாதான் கர்த்தர் அவனோடு பேசினாரே தவிர, கர்த்தர் அவனோடு நேரடியாய் பேசுகிற அனுபவம் அவனுக்குள் இல்லாமல் போனது. நான் சில காரியங்களை சொல்லி வரும்போது உங்களுக்கு புரியும். பிரியமானவர்களே, ஒரு முறை சவுலை கண்டு பயந்து போன காலத்துல தாவீதோடு 600 பேர் இருந்தாங்க. இந்த 600 பேரும் தாவீதும் தங்கி இருந்த பட்டணத்தில் இருந்து தங்கள் உணவு தேவைக்காக வேற ராஜ்யங்கள்ல கொள்ளையடிக்க போவார்கள். மனைவி பிள்ளைகள், 600 பேருடைய மனைவி பிள்ளைகள், தாவீதுடைய மனைவிகள், அவங்க பிள்ளைகள் எல்லாரும் இந்த பட்டணத்தில் இருப்பாங்க. ஆண் துணை இல்லை, பாதுகாப்பில்லை. ஒரு முறை இப்படி கொள்ளையடிக்க போய் திரும்பி வரும்போது தாங்கள் இருந்த பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது. பட்டணத்துல தங்க வைத்து போன மனைவி பிள்ளைகள் யாருமே அங்க இல்லை. எல்லாம் அங்கங்கே சிதறி கிடக்கிறது. எங்க போனாங்க, என்ன ஆச்சு, யார் வந்து இப்படிப்பட்ட தீமைகளை நம்முடைய கூடாரத்தில் வந்து செய்து போனார்கள், ஒன்றுமே தெரியாது. அதற்குரிய தடயமும் அவள் விட்டு விட்டு போகவே இல்லை. இப்ப தாவீதுக்குள்ள மிகுந்த வேதனை. மனைவி பிள்ளைகள் போய்விட்டார்கள். கூட நிற்கிற 600 பேரும் தாவீதுக்கு எதிராக எழுப்பி விட்டார்கள். எல்லாரும் கைகள்ல கற்களை எடுத்துக் கொண்டார்கள். தாவீதோடு வந்ததுதான் நமக்கு நாச காலம். தாவீதை பின்பற்றினதான் மனைவி பிள்ளைகளை இழப்பதற்கு காரணம். இனி இந்த தாவீது உயிரோடு இருக்கவே கூடாது என்று நினைக்கிற அளவுக்கு தாவீதுக்கு எதிராய் கல்லெடுத்தார்கள்.
வேதம் சொல்லுகிறது தாவீது தன் பல உள்ள மட்டும் அழுதானா, அழுது அழுது ஜெபித்தான். இப்ப தாவீது ஒரு காரியத்தை செய்கிறான். ஏபோத்தை கொண்டு வர சொல்லி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தப்பட்டான். கேட்கிறான், ஆண்டவரே, எங்கள் மனைவி பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போனவர்களை நான் பின்தொடர்ந்து போகலாமா வேண்டாமா? கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு பதில் வந்தது, புறப்பட்டு போ அப்படின்னு. திரும்ப இவன் கேட்கிறான், போக சொல்லுதீங்க, போனா எனக்கு ஜெயம் தருவீரா? என்னுடைய மனைவி பிள்ளைகள் திரும்ப கிடைப்பார்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல 1 முதல் உள்ள வசனத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தைரியமா போ, நீ இழந்த சகலத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். அன்னைக்கு டைரக்டா நேரடியா கர்த்தராகிய தேவன் தாவீதோடு பேசினான். சொன்னது போல இவங்க போறாங்க, சத்துருக்களை பிடிக்கிறாங்க. சிறைப்பட்டு போன தன் பிள்ளைகளை எல்லாம் மீட்டுக் கொண்டார்கள். சத்துருக்களின் பட்டணத்தை தீக்கிரையாக்கினாங்க. இழந்ததுல ஒன்றையும் பிரிமொழி திருப்பி கொள்ளாமல் இருக்கவில்லை, சகலத்தை திருப்ப பெற்றுக் கொண்டார்கள். அதுக்கு மேலாகவும் பெற்றுக் கொண்டார்கள். 2 சாமுவேல் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது சவுல் மரணப்பட்டு போகிறான். சவுல் மரணப்பட்டதும் அந்த செய்தி தாவீதுக்கு கிடைக்குது. 2ஆம் அதிகாரத்துல தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே, நான் யூதேயாவுல இப்ப போகட்டுமா? சவுல் இருந்ததுனால பயப்பட்டு போகாம இருக்கிறாரு. இப்போ சவுல் தான் இறந்தாச்சே, இன்னும் நான் இங்க இந்த ஊர்ல எதுக்கு இருக்கணும்? நான் இஸ்ரவேல் தேசத்துல யூதா பட்டணத்துக்கு போகட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறார், தைரியமா யூதா பட்டணத்துக்கு நீ போ அப்படின்னு. திரும்ப இவன் ஜெபம் பண்ணி கேட்கிறான், ஆண்டவரே, யூதா பட்டணத்துல நான் எந்த பகுதிக்கு போக வேண்டும்? நம்ம தமிழ்நாடுன்னு வச்சுக்கிடுங்களேன். தமிழ்நாட்டில் பெரிய சிட்டி சென்னை, 2வது பெரிய சிட்டி திருச்சி, 3வது பெரிய சிட்டி மதுரை. இப்படி இருக்கும்போது ஆண்டவர் தமிழ்நாட்டில் நான் போட்டா அப்படின்னு கேட்டா போகணும்னு சொல்லுகிறாரு. சார், தமிழ்நாட்டில் நான் எந்த பக்கம் போய் ஒரு ஊழியத்தை செய்யணும், அல்லது தமிழ்நாட்டில் நான் எந்த பகுதியில இருந்து சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு கூட கேட்கணும். அவன் கேட்கிறான், ஆண்டவரே, யூதேயாவுக்கு என்ன போக சொல்றீங்க? யூதேயாவில் நான் எங்க போகணும் ஆண்டவரே? அவர் சொல்றாரு, எபிரேனுக்கு போ, எபிரோனுக்கு போ அப்படின்னு. ஆண்டவர் சொன்ன பட்டணத்துல யூதேயாவில் எபிரோன்ல போய் தனக்கு ஒரு சிங்காசனத்தை போட்டு யூதா ஜனங்களை அவன் ஆண்டு நடத்தினான் 7.5 வருஷ காலம். இப்படிப்பட்ட தாவீது ஒரு பாவம் என்கிற அந்த தண்ணீரை தீ மேல ஊற்றினா அக்கினி எப்படி அவிந்து போகுமோ அதுபோல பாவம் என்கிற தண்ணீரை தன் மீது அவன் ஊற்றினான். அவனுக்குள் இருந்த கர்த்தர் பேசுகிற அனுபவம், கர்த்தர் பேசினால் கேட்கக்கூடிய அனுபவம் மங்கி போனது, அணைந்து போனது. நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசி வந்து அவன் தீச்செயல்களை அவனுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற செவிகள் மந்தமாக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டான். அழுதான், புலம்பினான். அன்றைக்கு அவன் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டான். என்ன பாடம் என்று தெரியுமா? ஆண்டவரே, இந்த தீச்செயல் நிமித்தம் என்னிடத்திலிருந்து உங்களுடைய நல்ல ஆவியை அவித்து போடாதிரும், அணைத்து போடாதிரும். ஈசோப்பினால் என்னை கழுவி என்னை தூய்மையாக்கும், நானும் தூய்மையாவேன், வெண்மையாவேன். மறுபடியும் எனக்குள் அந்த நல்ல தீபம் என்கிற அந்த ஆவியை வைத்து என்னை நடத்தும் என்று சொல்லி மன்றாடினான். அதற்கு பிறகு அவன் வாழ்நாளில் எந்த பெண்களையும் அவன் ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை என்று சொல்லிதான் 1 அரசர்கள் 15:5 சொல்லுகிறது. இச்சை என்கிற பாவ தண்ணீரை தன் மீது தானாக ஊற்றிக்கொண்ட போது தனக்குள் கொழுந்து விட்டு எரிந்த தீர்க்க தரிசன ஆவி
தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் எல்லாம் அணைந்து போனது. எதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நாம் தண்ணீர் எந்த நெருப்பை அணைக்கிறது போல பாவம் எந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை உடைய மனுஷனையும் எழும்ப விடாதபடி, அவன் ஜொலிக்க விடாதபடி, அவன் ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் இராதபடிக்கு அழுத்தி அமுத்தி அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கிவிடும் என்பதுதான் உண்மை. பிரியமானவர்களே, நான் திரும்ப ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். கர்த்தருடைய வேதத்தில் யூதாஸ் என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் தெளிவாய் பார்க்கிறோம். 12 அப்போஸ்தலர்கள்ல ஒருவன். அதாவது திரளான பேர் இயேசுவிடத்தில் வந்தார்கள். இதுல யார செலக்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி இயேசு சுயத்தில் யாரையும் செலக்ட் பண்ணவே இல்லை. அவசரப்பட்டு யாரையும் தன் பக்கத்துல செலக்ட் பண்ணி வைக்கவே இல்லை. தேவனிடத்திலே மன்றாடினான். இரவு முழுவதும் அவர் தேவனிடத்திலே மன்றாடி காலையில சீடர்களில் இருந்து 12 பேரை அப்போஸ்தலர்கள் என்கிற பெயரை சூட்டி தன் பக்கத்திலேயே வைத்திருந்தார். பேய்களை ஓட்டவும், நோய்களை சுகமாக்கவும், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பவும், நற்செய்தியை அறிவிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எத்தனையோ ஆயிரம் பேர் இயேசு பின்பற்றி வந்த இடத்துல 12 பேரை முக்கியத்துவப்படுத்தினார். 12 பேருக்கு அதிகமான பொறுப்புகளை கொடுத்தார். இந்த 12 பேர்ல ஒரு ஆள் தான் யூதாஸ் காரியோத். பிரியமானவர்களே, 30 வெள்ளிக்காசின் மேல் ஆசைப்பட்டு 30 வெள்ளிக்காசின் மீது ஆசைப்பட்டு இயேசுவை காட்டிக் கொடுப்பதாய் வாக்கு கொடுத்து காட்டிக் கொடுப்பதற்கான வாய்ப்பை தேடிக் கொண்டிருந்தான். அவனுக்கு சரியா தெரியாது எப்ப என்ன நடக்கும் என்று சொல்லி, என்ன பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறார்னு தெரியாது. ஆனா அவங்கள்ட்ட சொல்லி கொண்டு வருகிறான், நீங்க என்னுடைய சிக்னலுக்காக காத்துருங்க. எப்ப எங்க எப்போ ஆனா கெசமனை தோட்டத்துல கூடுவோம். பொதுவா நாங்க அடிக்கடி கெசமனை தோட்டத்துக்கு போகிறது வழக்கம். ஒருவேளை அவரை பிடிக்க வருகிறவர்களுக்கு அவரை தெரியாது இருக்கும் என்று சொன்னால், நான் யாரை முத்தமிடுவேனோ அவர்தான் இயேசு, நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். சகல அடையாளங்களையும் சொல்லி கொடுத்து விட்டு ஒன்றும் தெரியாதவனை போல இயேசு கொடுக்கிற பந்தியில 12 பேர்ல ஒரு ஆளா உட்கார்ந்து இருந்தான். எப்ப காட்டி கொடுக்க தீர்மானித்து பணத்தை கூலி பேசி கையில வாங்கினானோ அதோட அவனுக்குள்ள இருந்த தெய்வ பயம் மங்கி போனது. தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய வார்த்தைய காதுக்குள்ள வாங்கக்கூடிய நிலையில் அவன் இல்லை. இயேசு பந்தியில உட்கார்ந்து இருக்கும் போது சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். இவன் இருதயம் உண்மையிலேயே கொழுந்து விட்டு எரிந்திருக்கும் என்று சொன்னால் அவன் உணர்வடைந்திருப்பான். இதோ ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி உணர்ந்திருப்பான். இப்ப ஏற்கனவே அவனுடைய இருதயத்துல கொழுந்து விட்டு எரிந்த ஆதி அன்பு இந்த கூலி பேசின உடனே அணைந்தாயிற்று. இயேசுவை காட்டி கொடுக்க கூலி பேசின உடனேயே அவனுக்குள் இருந்த இந்த ஆதி அன்பு வற்றி போனது. தேவன் மேல உள்ள அந்த பயம் மங்கி போனது.
அதனாலதான் துணிகரமா ஆண்டவர் சொல்லுகிற இடத்திலேயே நானோ ரபி என்று கேட்கிறார். காட்டி கொடுக்க போறவன் யார் என்று ஒவ்வொருத்தரும் நானோ நானோ என்று கேட்கும் போது இவனும் கேட்கிறான் நானோ. ஏன்னா எல்லாரும் உணர்வடைந்து கேட்கிறாங்க. உணர்வே இல்லாம மரத்து போன இருதயத்தோடு, ஏன்னா இருதயத்தில் இருந்த கொஞ்ச நஞ்ச தெய்வ பயமும் தேவனுக்காக ஜொலிக்கிற அந்த அக்கினியும் இயேசுவை காட்டி கொடுக்க நினைச்ச உடனே அது வங்கி போனது, அணைஞ்சு போனது. அதுக்கப்புறம் இயேசுவை காட்டி கொடுத்தான், முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். அவருடைய வாழ்க்கை அப்படியே சின்ன பின்னமாய் போய் கடைசியில தேசத்தை கலக்கினவங்க லிஸ்ட்ல அவன் இல்லவே இல்லை. காரணம் என்னவென்று சொன்னான், வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, இந்த தைலக்காரனுடைய குப்பிக்குள்ள விழுகிற செத்த ஈக்களி நிமித்தம் முட்டை நாற்றம் அடிக்குமே, அதுபோல கொஞ்ச பாவ காரியங்கள் அவனுக்குள் இருந்த அக்கினியையும் அபிஷேகத்தையும் கிறிஸ்துவின் மகிமையை உணரக்கூடிய அந்த உணர்வையும் அணைத்து போட்டது. அதைத்தான் கர்த்தர் இன்று அதிகாலையில பிரியமர்களை எனக்கு உணர்த்தினார். நெருப்ப தண்ணீரினால அணைக்கிறது போல பொல்லாத வல்லமை நிறைந்த பிசாசின் ஆதிக்க நிறைந்த வானமண்டலத்தில் சுற்றி திரிகிற ஆவிகளினால் உண்டான ஆதிக்கத்தினால அநேக பேர் பிசாசின் வஞ்சிக்கிற செயலுக்கு விழுந்து தேவனுடைய கிருபைகளையும் அபிஷேகத்தையும் அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையினாலே உணர்த்தப்படுவீர்கள் என்று சொன்னார், உள்ளம் உங்களுக்குள்ள ஒரு குத்தொண்ட நிலையில, நானும் நல்ல கிருபையோடு இருந்த மனுஷன்தான், நல்ல உயர்வுகளை எனக்கு கர்த்தர் கொடுத்தார், ஆனா தொடக்க காலத்துல கர்த்தரை பின்பற்றின போது உறுதியாய் பிடித்துக் கொண்ட காலத்தில் இருந்தது போல உள்ள ஒரு அனுபவத்தை இப்ப என்னால காணவும் முடியல, ஜனங்களுக்கு கொடுக்கவும் முடியல அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா, எந்த நிலையில் இருந்து விழுந்தீர்கள், எதனால உங்களுக்குள் வைக்கப்பட்ட அபிஷேகம் அணைந்து போனது என்பதை நீங்க தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லது என்னுடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்து உங்களுக்குள் இருக்கிற அந்த அபிஷேகத்தின் அளவை குறைத்து போட்டது எந்த தீச்செயல் என்பதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். இல்லைன்னா வசனத்துல நான் பேசி வருவதை நீங்க சரியா கேட்டு புரிந்து கொண்டு நீங்க உணர்வடைய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பேதுரு முதல் பிரசங்கம் பிரசங்கித்த போது பொதுவாய்த்தான் பேசினான். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள், அவரை தேவனுடைய குமாரன் என்று அறியாமல் போனீர்கள் என்று சொல்லி பொதுப்படையாத்தான் பேசினார். ஆனா ஆவியில நிரம்பி பேசினார், அதிகாரத்தோடு இயேசுவை போல பேசினார். ஜனங்கள் உள்ளம் குத்துண்டவர்களாய் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று வந்து கேட்டார்கள். தனிப்பட்ட முறையில யாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை, நீ இந்த பாவத்தில் கடக்கிறாய், நீ இந்த அக்கிரமத்தை செய்கிறாய் என்று யாருக்கும் சொல்லவில்லை, பொதுவாய் பேசினார்கள். இயேசுவை கொன்றீர்கள், ஆனால் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். உங்களால் அவரை கொல்லத்தான் முடிஞ்சது, கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். எங்களோட 40 நாட்கள் இருந்து தரிசனமானார். 40 நாள் விண்ணுக்கு போனார். 50வது நாள் இன்று நான் பேசும்படியான பலத்தை தருகிற ஆவியை என் மீது பொழிந்தார். நான் அந்த ஆவியானுடைய துணை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் சொன்ன உடனேயே பலர் குத்தொண்டு நாங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கர்த்தராகிய தேவன் கொடையாய் கொடுப்பார் என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள், நான் பேசுகிறது நியாயமாய் பட்டது என்று சொன்னான். நீங்க சொல்றது சரிதான், நான் ஒரு காலத்துல நல்லா எழும்பினேன், கர்த்தருக்காக எழும்பினேன். தனிப்பட்ட ஜெபத்திலேயாவது நான் தனிப்பட்ட முறையில கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டின மனுஷன் தான். ஆனா ஏதோ பாவ இன்பம், பாவ சுகம், அக்கிரமமான வழி, அது நேரான வழி என்று நினைத்து நான் அதிலே இறங்கின போது அந்த பாவம் என் மேல உள்ள தேவனுடைய அபிஷேகத்தை அப்படியே தணித்து போட்டது. தேவனுக்காக எழும்ப வேண்டிய நான் இப்ப எழும்ப முடியாத ஒரு
பலவீனனை போல வியாதிப்பட்ட மனுஷன் எப்படி எழும்புவதற்கும் நிற்பதற்கும் நடப்பதற்கும் பலன் இல்லாதவனை காணப்படுவானோ, அதே போலதான் நானும் ஆவிக்குரிய பலனற்ற மனுஷனாய், ஆவியில நிற்கவோ நடக்கவோ செயல்படவோ முடியாத பலவீனனாய், ஆவிக்குரிய பலவீனனாய் நான் காணப்படுகிறேன் என்று உணர்ந்தா எந்த நிலையிலிருந்து விழுந்தீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து இன்று உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொள்ளுங்கள். நான் ஏதோ பேசுவதற்காக வந்தேன், ஆனால் தேவன் என்னை இப்படி பேச வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு அக்கினியை போட்டு மறுபடியும் நீங்கள் கொழுந்து விட்டு எரியும்படி, தேவனுக்காக முடிந்த வரைக்கும் பிரகாசிக்கும்படி உங்கள் மனக்கண்களை வசனத்துக்கு நேராய் திருப்பி உங்களுக்குள்ள மறைந்து கிடக்கிற ஆழமான சில தீமைகளை வேரோடு பிடுங்க கர்த்தர் உதவி செய்வாராக என்று நான் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். பொதுவா சொல்லுவாங்க, ஒரு சின்ன குழி, அதுக்குள்ள அசுத்தமான சாக்கடை இருக்கு. என்னதான் வச்சு அதை வெளியில எடுத்தாலும் பூரணமா அது வெளியில போகாது. அதை மொத்தமா வெளியில மாற்றணும்னா நல்ல ஒரு பைப் ஓஸ்ல தண்ணியை கொஞ்சம் வேகமா அடிச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துல உள்ள இருக்கிற அழுக்கும் அசுத்தம் அப்படி வெளியே போயிடும். அதுக்கப்புறம் அந்த குழி நிறைய நம்ம லாஸ்டா விட்ட தண்ணி தான் நிற்கும். தேங்கின தண்ணியை விடணும்னா, வெளியே தள்ளணும்னா ஒரு ஓஸ் வச்சு தண்ணி அதிகமா வேகமா அந்த குழியில விட்டோம்னா குழிக்குள்ள நல்ல அசுத்தம் வெளியே போகும். அதுபோல இன்று கிறிஸ்து என்கிற அந்த ஜீவ ரத்தம் உங்களுடைய இருதயத்துக்குள் ஆழத்தில் மறைந்து கிடக்கிற சில தீமைகளை அகற்றிட நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை மறுபடி தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறைவார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். நல்ல சமாதானத்தை கொடுங்க. நாங்கள் எந்த நிலையில் இருந்து விழுந்தோம் என்பதை உணர்ந்து உம்மிடத்துல மறுபடி திரும்பிட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவன் தலை நிமிர துணை செய்யும். சரீர பிரகாரமான பலவீனங்கள், மனதளவில் இருக்கிற சில பலவீனங்கள் சகலமும் இவர்களை விட்டு மாற நான் ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு விரோதமான அந்நிய நுகங்கள், ரகசியத்தில் சத்துரு இவர்களை வஞ்சிக்கும்படி போடுகிற சகல பொல்லாத வல்லமைகள், கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முறைக்கப்படட்டும். ஒரு தெய்வீக சமாதானத்தையும் விடுதலையையும் சுகபலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுங்க. கையின் பிரயாசங்களிலே கிடைக்க வேண்டிய நன்மைகளையும் உயர்வுகளை கற்றுக் கொடுத்து வழி நடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே இவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் ஏற்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். நன்மை செய்து வழி நடத்தும். இறப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. சமாதானம்.